அதாவது கால் பேசிட்டு இருக்கும் பொழுதே அடாப்டா கால் கட் பண்றது அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுறது, ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கரமா ட்ராஜடியை கிரியேட் பண்ற அளவுக்கு வந்து நடந்துக்கிறது. அண்ட் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அல்லது உங்ககிட்ட இப்போ வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அட்டென்ஷனே கொடுக்கறது இல்ல. அண்ட் வந்து வந்து பிளாக் லிஸ்ட்ல போடுறது. வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கு, அதை எதுக்கு எல்லாம் மிஸ்பிஹேவ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி அந்த வாட்ஸ்அப்ல வந்து அவங்கள பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அவங்க வந்து இன்னொரு நம்பர்ல இருந்து பாவம் வந்து கெஞ்சுவாங்க, அதையும் பிளாக் பண்றது, ஒருத்தவங்களோட எமோஷன்ஸோட எவ்வளவுக்கு எவ்வளவு விளையாட முடியுமோ அதெல்லாம் விளையாடுறது. ஸோ இதெல்லாம் நல்ல ஹேபிட்டா நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்புறம் திடீர்னு வந்து ஒரு பார்ட்னருக்கு வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான ஹேபிட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க, நம்ம பசங்க பொண்ணுங்களுக்கு வந்து இது புரியதே கிடையாது. ஏன் நல்லா பேசிட்டு இருந்தாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி, என் உலகமே நீதான், நீதான் அந்த நிலா, நீதான் அந்த சூரியன், என்னுடைய காலர் டியூன் வந்து உனக்காக தான் நான் வச்சிருக்கேன், ரிங்டோன் கூட உன்னோட சிரிப்பு சத்தத்தை தான் நான் வச்சிருக்கேன், அண்ட் வந்து நானும் நீயும் வந்து லைஃப் லிஸ்ட்ல நிறைய பண்ண போறோம் அப்படின்லாம் நான் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், உனக்காக தான் நான் வந்து ஜாப் போறேன், நமக்காக தான் நம்ம வாழ போறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்களே, அப்ப அதெல்லாம் பொய்யா? நம்ம சேர்ந்து ஒரு வீடு கட்டலாம், ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், இப்படிலாம் சொன்னாங்களே, அதெல்லாம் பொய்யா அப்படின்னு அங்கேயே அவங்க நிக்கிறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க நிக்கிறாங்க. ஓகேங்களா? அங்கேயே நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்பா பேச மாட்டேற, ஏன்பா பேச மாட்டேற, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா,